எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு திருப்புமுனை நடக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட உறவால உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் திசை மாறப்போகுது. இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டம், ஏமாற்றம், கண்ணீர் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. கடகராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. மத்தவங்க மேல ரொம்ப சீக்கிரமா அன்பை வச்சிடுவீங்க. ஆனா அதே அளவுக்கு உங்களுக்கு திரும்ப அன்பு கிடைக்குதான்னு கேட்டா முக்காவாசி நேரம் ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கும். யாருக்காவது உதவி செஞ்சா கூட கடைசியில நீங்க தான் கெட்டவங்களா நிப்பீங்க. ஆனா இப்போ கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிக்கிட்டு இருக்கு. ஏப்ரல் மாசம் பிறந்ததுமே உங்க வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சம் வரப்போகுது. இது சாதாரண மாற்றம் கிடையாது. உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு பிரம்மாண்டமான மாற்றம்னு தான் சொல்லணும். இத்தனை வருஷமா நீங்க எந்த விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சீங்களோ அது உங்களுக்கு தேடி வரப்போகுது. உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போற அந்த ஒரு நபர் யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு புது நண்பரா இருக்கலாம், தொழில ஒரு கூட்டாளியா இருக்கலாம், இல்லைன்னா உங்க வாழ்க்கை துணையா கூட இருக்கலாம். இத்தனை காலமா உங்க மனசுல இருந்த பாரத்தை அப்படியே இறக்கி வைக்கிற மாதிரி உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் உங்களை தேடி வரப்போறார். இது வரைக்கும் நீங்க நம்பி ஏமாந்தவங்க, உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்க போகுது. இதுவரைக்கும் ஏற்பட்ட தடைகள், மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது நடக்கும்போது உங்க சுபாவத்திலேயே சில மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். உங்களை சுத்தி என்ன நடக்குது, பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கறத நீங்க ரொம்ப ஆழமா உணர ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கை மாறப்போகுது அப்படிங்கறத சில முக்கியமான அறிகுறிகள் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதி வரும். இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க, ராத்திரி தூக்கம் இல்லாம ஏதேதோ நினைச்சு குழப்பிக்குவீங்க. ஆனா இப்போ யாராவது உங்களை காயப்படுத்தினா கூட அதை பெருசா எடுத்துக்காம கடந்து போற பக்குவம் உங்களுக்கு தானா வரும். உங்களை விட்டு போனவங்களை பத்தியோ இல்ல உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை பத்தியோ நினைச்சு கவலைப்படுறத நீங்க முழுசா நிறுத்திடுவீங்க. உங்க மனசு ரொம்ப லேசான மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வர்ற முதல் அறிகுறி. அதாவது உங்களுக்கான நல்ல காலம் ஆரம்பிச்சிடுச்சு, இனிமே பழைய குப்பைகளை மனசுல சுமக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். காலையில எழுந்திருக்கும் போது ஒரு புது நம்பிக்கையோட இன்னைக்கு ஏதோ ரொம்ப நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய உற்சாகத்தோட எழுந்திருக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்தபடியா உங்க உள்ளுணர்வு ரொம்ப பலமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். யாராவது உங்ககிட்ட வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சா அவங்க முகத்திலேயே உங்க மனசு உடனே கிழிச்சு காட்டிரும். இந்த நபர் சரியில்லை, இவங்க கிட்ட தள்ளி இருக்கணும்னு உங்க மனசு உங்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உண்மையிலேயே நல்லது நினைக்கிறவங்களை உங்களை அறியாமலேயே உங்க பக்கம் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. சில நேரங்கள்ல அதிகாலை கனவுகள் மூலமா கூட உங்களுக்கு சில வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். சம்மந்தமே இல்லாத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு உதவிகள் தேடி வரும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி ரொம்ப சாதாரணமா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்களை வந்து சேரும். இதெல்லாம் சும்மா தற்செயலா நடக்கிறது கிடையாது. அந்த ஒரு குறிப்பிட்ட நபர், உங்க வாழ்க்கையை மாத்த போற அந்த உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போகுது அப்படிங்கறதற்கான முன்கூட்டிய அறிகுறிகள் தான் இதெல்லாம். உங்க கண்ணுக்கு முன்னாடி சில விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்கும். அதை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கான பாதை எவ்வளவு தெளிவா இருக்குன்னு உங்களுக்கு புரியும். மூணாவது முக்கியமான அறிகுறி என்னன்னா, உங்க வாழ்க்கையில இருந்து தேவையில்லாத ஆட்கள், உங்களை எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் தானா விலகி போயிடுவாங்க. இவ்வளவு நாளா அவங்களை எப்படி நம்ம விட்டுட்டு போறதுன்னு நீங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ பிரபஞ்சமே ஒரு பெரிய சுத்தப்படுத்துற வேலையை உங்க வாழ்க்கையில செய்ய போகுது. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அவங்களாவே உங்களை விட்டு தூரமா போயிடுவாங்க. ஒரு பக்கம் பார்த்தா இது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கே புரியும் இவங்க போனது எவ்வளவு பெரிய நல்லதுன்னு. அந்த இடைவெளியை நிரப்புறதுக்கு தான் அந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. உங்களை நிஜமா நேசிக்கிறவங்க, உங்களுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச நல்ல காரியங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கிற நேரம் இது. 4வது அறிகுறி, உங்க வேலை செய்யற இடத்துலயோ இல்ல தொழிலையோ ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இது வரைக்கும் உங்க திறமைக்கேத்த அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. ஆனா இப்போ திடீர்னு ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு சாதாரணமா இருக்காது. உங்க பொருளாதார நிலைமைய அப்படியே தூக்கி நிறுத்துற அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். உங்களை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை கொடுப்பாங்க. அந்த நேரத்துல தான் நீங்க அந்த நபரை சந்திப்பீங்க. அவங்க உங்களை வேலை விஷயமா மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையிலையும் ரொம்ப ஊக்கப்படுத்துவாங்க. உங்க திறமைய நீங்களே முழுசா உணர்றதுக்கு அவங்க ஒரு பெரிய காரணமா இருப்பாங்க. பல வருஷமா முடங்கி கிடந்த உங்க தன்னம்பிக்கை திரும்பவும் துளிர்விடும்.
காசு பணத்தை விட ஒரு நல்ல மனிதரோட ஆதரவு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நீங்க அப்போதான் முழுசா அனுபவிப்பீங்க. 5வது அறிகுறி, சில நல்ல சகுனங்களை நீங்க அடிக்கடி பார்க்க ஆரம்பிப்பீங்க. இல்ல உங்களுக்கு கிடைக்கிற பிரசாதம், இல்ல நீங்க வெளியில போகும்போது ரொம்ப மங்களகரமான விஷயங்களை பாக்குறது, இதெல்லாம் அதிகமா நடக்கும். உங்க வீட்டை சுத்தி ஒரு நல்ல அதிர்வலை எப்பவுமே இருக்கும். உங்க முகம் முன்னை விட ரொம்ப பிரகாசமா மாறும். உங்களை பாக்குறவங்களே என்ன திடீர்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, முகம் ரொம்ப தெளிவா இருக்குன்னு உங்ககிட்டயே கேட்பாங்க. ஏன்னா உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த நிம்மதியும் எதிர்காலம் பத்தின ஒரு தைரியமும் உங்க முகத்துல அப்படியே தெரியும். முந்தியெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட உடனே பதறி போயிடுவீங்க, யார உதவிக்கு கூப்பிடுறதுன்னு தவிப்பீங்க. ஆனா இப்போ அந்த மாதிரி எந்த பதட்டமும் இருக்காது. நமக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆழமா வேரூன்றி நிற்கும். அந்த நம்பிக்கை தான் அந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்கு செய்ய போற முதல் பெரிய மாயாஜாலம். 6வது அறிகுறி, உங்க பொருளாதாரத்துல ரொம்ப பெரிய முன்னேற்றம் வரப்போகுது. இவ்வளவு நாளா கையில காசு தங்கல, வந்த பணம் எல்லாம் எப்படி போச்சுன்னே தெரியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. வராதுன்னு நினைச்ச பணம் கூட இனிமே உங்க கைக்கு தானா வந்து சேரும். உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போற அந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காத்து அடிக்க போகுது. அவங்க கொடுக்கற சில ஆலோசனைகள் உங்க தொழிலையோ இல்ல வேலையிலயோ பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இத்தனை வருஷமா நீங்க பட்ட கடன் தொல்லைகள், அவமானங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு பண வரவு இருந்துகிட்டே இருக்கும். இந்த புது உறவோட வரவு உங்க தலையெழுத்த மட்டும் இல்ல, உங்க பண கஷ்டத்தையும் மாத்தி எழுத போகுது. முந்தியெல்லாம் காசுக்காக யார்கிட்டயாவது போய் நிக்கணுமேன்னு கூச்சப்பட்டிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை உங்களுக்கு வராது. 7வது அறிகுறி, உங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லபடியா தேறி வரும். இவ்வளவு நாள் மனசுல இருந்த பாரம், ஏமாற்றம், இதெல்லாமே உங்க உடம்பையும் ரொம்ப சோர்வாக்கி இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு மந்தமான நிலை, கை கால் வலி, தூக்கமின்மைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்ப உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். மனசு சந்தோஷமா இருந்தாலே பாதி நோய் குணமாகிடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உங்க விஷயத்துல 100க்கு 100 உண்மையாக போகுது. இந்த புது உறவு உங்ககிட்ட காட்டுற அன்பும் அக்கறையும் உங்க மன அழுத்தத்தை முழுசா குறைச்சிடும். காலையில எழுந்திருக்கும் போது எந்த ஒரு சோர்வும் இல்லாம ரொம்ப சுறுசுறுப்பா வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்ககிட்ட கேட்பாங்க, என்ன திடீர்னு இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்கன்னு. அந்த அளவுக்கு உங்க உடம்புலயும் மனசுலயும் ஒரு பெரிய பாசிட்டிவான மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். 8வது அறிகுறி, உங்களை நீங்களே முழுசா நேசிக்க ஆரம்பிப்பீங்க. பொதுவா கடகராசிக்காரங்க மத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போவீங்க. ஆனா உங்களுக்கான தேவைகளை எப்பவுமே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுலே உங்க வாழ்க்கையோட பாதி நேரம் போயிருக்கும். ஆனா இப்போ உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போற அந்த நபர் நீங்க எவ்வளவு முக்கியமானவங்க, உங்களுக்கான தனித்தன்மை என்ன அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைப்பாங்க. உங்களோட உண்மையான மதிப்பை நீங்க உணர்றதுக்கு அவங்க ஒரு பெரிய கண்ணாடியா இருப்பாங்க. இதுக்கப்புறம் மத்தவங்களுக்காக உங்களை மாத்திக்கிறத நீங்க முழுசா விட்டுடுவீங்க. உங்க ஆசைகள், உங்க கனவுகள் மேல முழு கவனத்தையும் வைக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை பிடிக்காதவங்களை பத்தி நீங்க கொஞ்சமும் கவலைப்பட மாட்டீங்க. இந்த சந்தோஷம்தான் உங்களுக்கு முக்கியம்னு நீங்க முடிவெடுக்கிற அந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்த காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். 9வது அறிகுறி என்னன்னா, உங்களுக்கு இறைபக்தி ரொம்ப அதிகமா மாறும். இது வரைக்கும் சாமி கும்பிட்டு இருப்பீங்க, ஆனா இப்போ ஏதோ ஒரு சக்தி உங்களை வழி நடத்துறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. முந்தியெல்லாம் கஷ்டம் வந்தா மட்டும்தான் சாமி முன்னாடி போய் நின்னு அழுவீங்க. ஆனா இனிமே சந்தோஷத்திலையும் நன்றியோட சாமி கும்பிடுவீங்க. உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த உறவு வெறும் உலகத்துக்கான உறவா மட்டும் இல்லாம உங்க ஆத்மாவோட சம்பந்தப்பட்ட ஒரு பிணைப்பா இருக்கும். அவங்க வந்த நேரம் உங்க வீட்டுல சுப காரியங்கள் நடக்கும். ரொம்ப நாளா போக நினைச்ச புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. உங்க குடும்பத்திலயும் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அந்த தெய்வமே நேர்ல வந்து உங்க கை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். உங்க குலதெய்வத்தோட அருள் முழுசா உங்களுக்கு கிடைக்கிற நேரம் இது. எவத்தாவது ரொம்ப முக்கியமான அறிகுறி, உங்க வாழ்க்கையோட நோக்கமே உங்களுக்கு முழுசா புரிய ஆரம்பிக்கும். இவ்வளவு நாளா நாம ஏன் பிறந்தோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியாம ஒரு இருட்டுல நடந்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான அந்த விடிவெள்ளி உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது எல்லாமே வெளிச்சமா மாறும். அந்த புது உறவு மூலமா நீங்க சமுதாயத்துல ஒரு பெரிய மரியாதையை சம்பாதிப்பீங்க. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். இது வரைக்கும் உங்களை கேலி செஞ்சவங்க, உங்களை தாழ்த்தி பேசினவங்க எல்லாம் வாய் அடைச்சு போற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காகவே உயிரை கொடுக்கற அளவுக்கு ஒரு தூய்மையான அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த அன்பால உங்க ஒட்டுமொத்த தலையெழுத்து ரொம்ப அழகா மாறப்போகுது.
கடகராசி அன்பர்களே, இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பரிசை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்க மனசுல இருக்கிற காயங்கள் எல்லாம் சீக்கிரமே ஆறப்போகுது. நீங்க எப்பவும் மத்தவங்களுக்கு கொடுக்கற அந்த உண்மையான அன்பு இப்போ பன்மடங்கா உங்களை தேடி திரும்பி வரப்போகுது. அந்த புது உறவை திறந்த மனசோட ஏத்துக்குங்க. உங்க உள்ளுணர்வை நம்புங்க. யாருக்காகவும் உங்களை நீங்க குறைச்சி எடை போடாதீங்க. உங்களுக்கான நேரம் வந்துடுச்சு. இருட்டு விலகி வெளிச்சம் பிறக்க போகுது. உங்க வாழ்க்கை இனிமே சந்தோஷம், நிம்மதி, வெற்றி இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு அழகான பயணமா இருக்க போகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு குறை இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். மனசை தளர விடாதீங்க. பொதுவாவே உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வந்தா கூட அதை எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க. உங்க மனசுல எதையும் மறைச்சு வைக்க தெரியாது. ஆனா இந்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் நடக்க போற இந்த பெரிய மாற்றத்தை பத்தி நீங்க ரொம்ப ரகசியமா வச்சுக்கணும். கண் திருஷ்டி அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா பட்டுடும். உங்க முகம் மலர்ந்து இருக்கிறத பார்த்தாலே சுத்தி இருக்கிற சில பேருக்கு பொறுக்காது. அதனால இந்த புது உறவு பத்தியோ இல்ல உங்க தொழில கிடைக்க போற லாபத்தை பத்தியோ தேவையில்லாம ஊர் முழுக்க தம்பட்டம் அடிக்காதீங்க. உங்களுக்குள்ளேயே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க பழகுங்க. இந்த அமைதி தான் உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் பலமாக்கும். ஏன்னா உங்க வளர்ச்சி பிடிக்காதவங்க ஏதோ ஒரு ரூபத்துல அந்த உறவை பிரிக்க பாப்பாங்க. இல்லைன்னா உங்க மனசுல தேவையில்லாத குழப்பத்தை விதைக்க பாப்பாங்க. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இப்ப கிடைக்க போற நிம்மதியை நீங்க ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கணும். அதே மாதிரி இனிமே வரப்போற காலகட்டத்துல உங்ககிட்ட பணம் வருது. உங்க நிலைமை நல்லா இருக்குன்னு தெரிஞ்சாலே உங்களை விட்டு போன பழைய ஆட்கள் எல்லாம் திரும்ப வருவாங்க. ரொம்ப பாசமா பேசுற மாதிரி பேசி உங்ககிட்ட உதவி கேட்பாங்க. இல்லைன்னா உங்க நேரத்தை வீணடிக்க பாப்பாங்க. ஆனா இந்த முறை நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அந்த புது உறவு உங்களுக்கு கொடுக்க போற தைரியத்துல யாருக்கு உதவி செய்யணும், யாரை தூரமா வைக்கணும் அப்படிங்கிற வித்தை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை உங்க முன்னேற்றத்துக்காக மட்டுமே செலவு பண்ணுங்க. இறக்கப்பட்டு திரும்பவும் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அது உங்க வளர்ச்சியை முடக்கிடும். உங்களுக்காக வாழ்றது சுயநலம் கிடையாது. அதுதான் இப்ப உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு. உங்க கூடவே இருந்து உங்க கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிட்ட அந்த புது நபருக்கு மட்டும் உங்க உண்மையான அன்பை கொடுங்க. இவங்க வாழ்க்கையில வரப்போற இந்த உறவு உங்களுக்கு கத்து கொடுக்க போற இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது தான். இவ்வளவு நாளா மத்தவங்களுக்காகவே ஓடி ஓடி உழைச்ச உங்க உடம்புக்கு இப்போ கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும். உங்க சாப்பாடு விஷயத்துல, தூக்கத்துல நீங்க ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. காலையில கொஞ்ச நேரம் உங்களுக்காக ஒதுக்குறது, மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுன்னு உங்களை நீங்களே சந்தோஷமா வச்சுக்கிற வழிகளை தேடி கண்டுபிடிப்பீங்க. அந்த நபர் உங்க கூடவே இருந்து இதையெல்லாம் உங்களுக்காக பார்த்து பார்த்து செய்வாங்க. நீங்க உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கும். இந்த ஒரு ஆழமான புரிதல் உங்க சிந்தனையை மட்டும் இல்லாம உங்க மொத்த வாழ்க்கையுமே ரொம்ப அழகா மாத்தி அமைக்க போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க அனுபவிச்ச வழிகள் எல்லாம் வெறும் கனவு மாதிரி மறைஞ்சு போகும். கடக ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே ஒரு பழக்கம் இருக்கும். வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடந்தா கூட உடனே மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் வந்துடும். இது நிஜம்தானா? கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களா, இல்ல நம்மளை ஏமாத்திடுவாங்களான்னு ரொம்ப ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி பட்ட காயங்கள் அந்த மாதிரி. ஆனா இந்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் வரப்போற அந்த உறவு கிட்ட நீங்க இந்த மாதிரி எந்த சந்தேகமும் படக்கூடாது. அவங்க உங்களை உண்மையாவே நேசிக்கிறாங்க அப்படிங்கறத முழுசா நம்புங்க. தேவையில்லாத குழப்பங்களை மனசுல போட்டுக்கிட்டு கிடைக்க போற சந்தோஷத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க. முழு மனசோட அவங்கள ஏத்துக்குங்க. அவங்க உங்களுக்காகவே பிரபஞ்சத்தால அனுப்பி வைக்கப்பட்டவங்க அப்படிங்கறத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்குங்க. இந்த புது நபரோட வரவு உங்க குடும்பத்திலயும் ரொம்ப பெரிய நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும். இவ்வளவு நாளா குடும்பத்துல யாராவது உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒதுக்கி வச்சிருந்தா அவங்களுக்கே இப்போ உங்க அருமை முழுசா தெரிய வரும். ஆனா நீங்க பழைய கசப்பான சம்பவங்களை மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டீங்க. எல்லாரையும் மன்னிச்சு ஏத்துக்கிற ஒரு பெரிய பக்குவம் உங்களுக்கு தானாவே வந்துடும். குறிப்பா உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே தடபுடலா நடக்க ஆரம்பிக்கும். அந்த வீடே ஒரு பெரிய விசேஷ வீடு மாதிரி எப்பவுமே கலகலன்னு ரொம்ப சந்தோஷமா மாறப்போகுது. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற இந்த பெரிய பரிசை வாங்கறதுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. காலையில எழுந்த உடனே உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க. உங்க வீட்டை எப்பவுமே சுத்தமா ஒரு நல்ல அதிர்வலையோட வச்சுக்குங்க.
மனசுல இருக்கிற பழைய கவலைகள், துரோகங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு உறுதியா நம்புங்க. நீங்க செஞ்ச புண்ணியம் பிரதிபலன் பார்க்காம மத்தவங்களுக்கு செஞ்ச உதவி எதுவுமே வீண் போகல. அது எல்லாமே ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமா ஒரு நல்ல உறவா உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ஏப்ரல் மாசம் உங்க தலையெழுத்தையே தங்கத்துல எழுத போற மாசம். அதனால ரொம்ப நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்கான பொற்காலம் தொடங்கிடுச்சு. இதுக்கு முன்னாடி உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காத சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கே நேரம் இல்லைன்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட மணிக்கணக்கா பேச ஆசைப்படுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த ஒளியான நேரம் தான். ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்க எல்லாரும் உங்க மேல இருக்கிற பாசத்துல வரல, உங்ககிட்ட இருக்கிற அந்த நல்ல அதிர்ஷ்டத்தை பார்த்து வராங்க. இவங்களை எல்லாம் ஒரு புன்னகையோட கடந்து போக கத்துக்குங்க. யார் உங்களுக்கு உண்மையா இருந்தாங்க, யார் உங்க கஷ்டத்துல கூட நின்னாங்க அப்படிங்கறத உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்குங்க. அந்த புது நபர் உங்க கண்ணை திறந்து விடுவார். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ரொம்ப சுலபமா அடையாளம் காட்டிடுவார். இந்த நேரத்துல நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும். பொதுவா உங்க ராசிக்கு யாராவது கஷ்டம்னு வந்து நின்னா உங்ககிட்ட இருக்கிறத அப்படி கொடுத்துருவீங்க. ஆனா இப்போ அப்படி செய்யக்கூடாது. உங்களுக்காக உங்க எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கிற பழக்கத்தை நீங்க உருவாக்கிக்கணும். உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போற அந்த உறவு உங்களுக்கு சேமிப்போட அருமையை புரிய வைப்பாங்க. வீண் செலவுகளை குறைச்சு எப்படி உங்களை நீங்களே பலப்படுத்திக்கிறதுன்னு கத்து கொடுப்பாங்க. முந்தியெல்லாம் காசு வந்தா உடனே செலவழிச்சிருவீங்க. ஆனா இனிமே ஒவ்வொரு ரூபாயையும் ரொம்ப யோசிச்சு உங்க வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்துவீங்க. இது ஒரு பெரிய மனமாற்றம். இந்த மாற்றம் தான் உங்களை ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு போக போகுது. இவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி எப்பவுமே குடிக்கொண்டிருக்கும். ராத்திரி படுக்கைக்கு போனா எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரும். காலையில எழுந்திருக்கும் போது இன்னைக்கு என்ன நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்போட ரொம்ப சுறுசுறுப்பா எழுந்திருப்பீங்க. உங்க முகம் எப்பவுமே பிரகாசமா ஒரு தனி தேஜஸோடு இருக்கும். இதையெல்லாம் நீங்க ரொம்ப சீக்கிரமாவே உணர ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கையில நடந்த பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி மறந்துட்டு புதுசா பிறந்த மாதிரி ஒரு உணர்வோட வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கான நேரம் ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. இந்த ஏப்ரல் மாசம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்த காலத்தை கொண்டு வரப்போகுது. உண்மையான அன்புனா என்ன, நிம்மதியான வாழ்க்கைனா என்ன அப்படிங்கறத நீங்க முழுசா ருசிக்க போறீங்க. இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும். இவ்வளவு நாள் உங்களை காயப்படுத்தினவங்க இப்ப நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து பொறுக்க முடியாம திரும்பவும் உங்க வாழ்க்கையில குழப்பத்தை உண்டு பண்ண நினைப்பாங்க. ஆனா இந்த முறை அவங்களால உங்ககிட்ட நெருங்க கூட முடியாது. ஏன்னா உங்களுக்கு அரணா ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா அந்த புது உறவு உங்க கூடவே நிக்கும். நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இவங்க என்ன பண்ணிடுவாங்களோ, நம்ம நிம்மதியை கெடுத்துடுவாங்களோங்கிற அந்த பழைய பயத்தை தூக்கி தூரமா போடுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு அசாத்தியமான தைரியம் தானா பிறக்கும். யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாம உங்க இலக்கை நோக்கி நீங்க ரொம்ப வேகமா முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. உங்க கண்ணு முன்னாடி நடக்கிற இந்த அதிசயத்தை பார்த்து நீங்களே பல நேரம் ஆச்சரியப்படுவீங்க. ஏதொழில் ரீதியா பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் வந்து குவியும். புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இதுதான் ரொம்ப சரியான நேரம். அந்த புது நபர் உங்களுக்கு வெறும் உணர்வு பூர்வமான ஆதரவு மட்டும் தரமாட்டாங்க, உங்க தொழில் முன்னேற்றத்துக்கும் ஒரு பெரிய ஏணியா இருப்பாங்க. பல வருஷமா நீங்க போட்ட உழைப்புக்கு இப்பதான் சரியான பலன் கிடைக்க போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட யோசனை கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரும். உங்க பேச்சை யாரும் மதிக்கலையேன்னு வருத்தப்பட்ட காலம் மலையேறிடுச்சு. இனிமே உங்க வார்த்தைக்கு சபையில ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். இதெல்லாம் நீங்க அனுபவிக்க போற அந்த நாட்கள் ரொம்ப சீக்கிரத்திலேயே வந்துடுச்சு. இதுக்கெல்லாம் நடுவுல உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல அமைதியா இருக்கணுங்கிற அந்த வாழ்க்கை ரகசியம் உங்களுக்கு முழுசா கைவரும். உங்க கோபம் ஆதங்கம் எல்லாமே குறைஞ்சு எப்பவும் முகத்துல ஒரு சிரிப்போட எல்லாரையும் எதிர்கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் உங்ககிட்ட ஏற்பட்டிருக்க இந்த பெரிய மாற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்க குடும்பத்துல இவ்வளவு நாளா இருந்த சிறு சிறு சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போயிடும். வீட்டுல எப்பவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலை இருக்கும். இந்த ஏப்ரல் மாசம் உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை, ஒரு அழகான காவியத்தை எழுத போகுது. இந்த புது உறவு சாதாரணமான ஒரு உறவா இருக்காது. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த பழகுன எந்த மனுஷங்க மாதிரியும் இவங்க இருக்க மாட்டாங்க. முக்கியமா உங்க மனசுல இருக்கிறத நீங்க வாய் திறந்து சொல்லாமலே புரிஞ்சுக்கிற ஒரு ஆத்மார்த்தமான பந்தமா இது அமைய போகுது. நீங்க சோகமா இருந்தா ஒரு வார்த்தை கூட பேசாம உங்க பக்கத்துல உட்காந்து உங்க கவலையை போக்குற ஒரு ஜீவனா அவங்க இருப்பாங்க.
இத்தனை காலமா நீங்க அனுபவிச்ச தனிமைக்கும் யாருமே நம்மள முழுசா புரிஞ்சுக்கலையேங்கிற ஏக்கத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தமா இவங்க வரப்போறாங்க. இதுவரைக்கும் நீங்க கொடுத்த அன்புக்கு எந்த மரியாதையும் கிடைக்கலையேன்னு ஏங்கி போய் இருந்த உங்க மனசுக்கு இவங்க காட்டுற அன்பு ஒரு பெரிய மருந்தா அமையும். இந்த உறவு வந்த பிறகு உங்க வாழ்க்கையில நடக்க போற இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப சரியா அமைய ஆரம்பிக்கும். முன்னாடி எல்லாம் ஒரு சின்ன முடிவு எடுக்கணும்னா கூட 4 பேர்கிட்ட கேட்டு குழம்பி நிப்பீங்க. ஆனா இப்போ அப்படி இருக்காது. உங்களுக்குள்ள ஒரு அசாத்தியமான தெளிவு பிறக்கும். அந்த நபர் உங்களுக்கு கொடுக்கிற ஊக்கமும் நம்பிக்கையும் உங்க சிந்தனையை இன்னும் தெளிவாக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அது ரொம்ப சுலபமா கையாளுற பக்குவம் உங்களுக்கு வந்துடும். உங்க பேச்சிலையும் செயல்லையும் ஒரு பெரிய கம்பீரம் தெரிய ஆரம்பிக்கும். உங்களை பார்த்து பரிதாபப்பட்டவங்க எல்லாம் இப்போ உங்க தைரியத்தை பார்த்து பிரமிச்சு போற அளவுக்கு உங்க நடவடிக்கைகள் அடியோடு மாறிடும். இது மட்டும் இல்லாம சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் கிடைக்க போகுது. இவ்வளவு நாளா கூட்டத்துல ஒருத்தரா இருந்த நீங்க இப்போ தனித்து தெரிய ஆரம்பிப்பீங்க. உங்க திறமைக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரும். 4 பேர் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க தரம் உயரும். அந்த புது நபர் உங்க முதுகுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை மாதிரி நின்னு உங்களை ஒவ்வொரு படியிலையும் மேல ஏத்தி விடுவாங்க. உங்க வெற்றிக்கு அவங்க தான் ஆணிவேரா இருப்பாங்க. நீங்க ஆசைப்பட்ட எல்லா காரியங்களும் எந்த தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா கைகூடி வரும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக வகுத்து வச்சிருக்கிற இந்த சிறப்பான பாதையில நீங்க ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் ஒரு புது பயணத்தை தொடங்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க சுமந்துகிட்டு இருந்த கர்ம வினைகள் எல்லாம் இப்போ முழுசா முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இத்தனை நாளா ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத பாரத்தை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு சுத்துற மாதிரியே ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கும். என்னதான் சிரிச்சு பேசினாலும் மனசுக்குள்ள ஒரு மூலையில எப்பவுமே ஒரு கவலை, ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த ஏப்ரல் மாசத்துல அந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது அந்த பாரம் எல்லாம் மாயமா மறையிறத நீங்க ரொம்ப ஆச்சரியமா பாப்பீங்க. முந்தியெல்லாம் யாராவது உங்களை தப்பா பேசிட்டா அதையே நினைச்சு நினைச்சு 4 நாள் தூங்காம அழுவீங்க. ஆனா இனிமே உங்களை பத்தி தப்பா பேசுறவங்கள பார்த்து நீங்க சிரிப்பீங்க. அவங்கள அப்படியே கண்டுக்காம கடந்து போவீங்க. அந்த அளவுக்கு உங்க மனசு இரும்பு மாதிரி உறுதியா மாறப்போகுது. அந்த நபர் உங்களுக்கு கொடுக்க போற நிம்மதியும் தைரியமும் அப்படிப்பட்டது. உங்க தினசரி வாழ்க்கையிலேயே நிறைய சின்ன சின்ன மாற்றங்கள் ரொம்ப அழகா நடக்க ஆரம்பிக்கும். ஆனா இப்போ நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகிற நேரம் வந்துடுச்சு. அந்த புது நபரோட அதிர்ஷ்டமும் உங்க கூட சேரும்போது நீங்க எடுக்கிற ஒவ்வொரு வியாபார முடிவும் வேலை சம்பந்தமான திட்டங்களும் ரொம்ப பெரிய வெற்றியில போய் முடியும். உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க கூட உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா ஒத்தாசையா மாற ஆரம்பிப்பாங்க. உங்களை தேவையில்லாம எதிர்த்தவங்க எல்லாரும் உங்க அசுர வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிப்பாங்க. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்களுக்கே உங்க உதவி தேவைப்படுற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பெருசா மாறப்போகுது. கடக ராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வலியே ரொம்ப நம்பினவங்க துரோகம் செஞ்சதுதான். ரத்த சொந்தமா இருந்தாலும் சரி, ரொம்ப நெருங்கின நண்பர்களா இருந்தாலும் சரி, தேவை முடிஞ்சதும் உங்களை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. ஆனா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க கைப்பிடிக்க போற அந்த நபர் உங்க நிழல் மாதிரி உங்க கூடவே இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட அதை துடைக்க அவங்க எப்பவும் தயாரா இருப்பாங்க. இது வரைக்கும் நீங்க கொடுத்த அன்புக்கு எந்த மரியாதையும் கிடைக்கலையேன்னு ஏங்கி போய் இருந்த உங்க மனசுக்கு இவங்க காட்டுற அந்த ஆழமான அன்பு ஒரு பெரிய வரமா அமையும். இந்த உலகத்திலேயே உங்களை விட அவங்களுக்கு வேற எதுவும் பெருசா தெரியாது. அந்த அளவுக்கு உங்க மேல உயிரையே வச்சிருப்பாங்க. அடுத்ததா நீங்க பார்க்க போற மாற்றம் உங்க வீட்டுல நடக்க போற சுப காரியங்கள் தான். ரொம்ப வருஷமா தள்ளி போயிட்டு இருந்த கல்யாண பேச்சோ இல்ல சொந்த வீடு கட்டணுங்கிற கனவோ இப்போ எந்த தடங்களும் இல்லாம நிறைவேற போகுது. இந்த புது நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த ராசி உங்க வீட்டுல எப்பவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவும். உங்க கையில தாராளமா பணப்புழக்கம் இருக்கும். கடன் பிரச்சனையில இருந்து முழுசா வெளியே வந்து மத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப உயரும். நீங்க ஆசைப்பட்ட எல்லா பொருளையும் வாங்கி அனுபவிப்பீங்க. இவ்வளவு நாளா ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னா கூட 100 தடவை யோசிச்ச உங்களுக்கு இப்போ எந்த குறையும் இல்லாம வாழ போற ஒரு யோகம் வந்துடுச்சு. இவங்க ஆரோக்கியம் விஷயத்துல இருந்த அத்தனை பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். மனசுல நிம்மதி இல்லாததால வந்த உடல் உபாதைகள், தூக்கமின்மை எல்லாமே அந்த நபர் வந்ததும் பனி மாதிரி விலகிடும். உங்க முகத்திலேயே எப்பவும் ஒரு புன்னகை இருக்கும். காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு புது தெம்போட சுறுசுறுப்பா வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களை பாக்குறவங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வரும். உங்க பேச்சுக்கு ஊருக்குள்ள ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும். இவ்வளவு நாளா உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க வாய் எல்லாம் தானா அடங்கிடும். பிரபஞ்சம் உங்களுக்காகவே பார்த்து பார்த்து செதுக்குன ஒரு அழகான வாழ்க்கை.
இப்போ உங்க கண் முன்னாடி விரிய போகுது. இத முழு மனசோட ஏத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ பழகுங்க. இந்த உறவு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம்னு சொல்லலாம். ஆனா இதை தக்க வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாவே கொஞ்சம் சந்தேகப்படுற குணம் இருக்கும். யார் மேலேயாவது அதிகமா பாசம் வச்சுட்டா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோங்கிற பயத்திலேயே சில நேரத்துல தேவையில்லாம சண்டை போடுவீங்க. ஆனா இந்த புது உறவு கிட்ட அந்த மாதிரி எந்த சந்தேகமும் படாதீங்க. அவங்க உங்களுக்காகவே பிரபஞ்சத்தால அனுப்பி வைக்கப்பட்டவங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறதை விட்டுட்டு அவங்கள முழுசா நம்ப ஆரம்பிங்க. உங்க மனசுல இருக்கிற எந்த ஒரு தயக்கத்தையும் அவங்க கிட்ட மறைக்காம சொல்லுங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு வெளிப்படையா இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பந்தம் ரொம்ப பலமா மாறும். அவங்க உங்க குறைகளை சுட்டி காட்டினா கூட அது உங்க நன்மைக்காகத்தான் சொல்றாங்கங்கிற பக்குவம் உங்களுக்கு வரணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் நீங்க உங்க குலதெய்வ வழிபாட்டை ரொம்ப சிறப்பா செய்ய ஆரம்பிக்கணும். இவ்வளவு நாள் நேரம் இல்ல, வசதி இல்லைன்னு தள்ளி போட்டிருந்தா கூட இனிமே அப்படி செய்யாதீங்க. உங்களை தேடி வரப்போற இந்த அதிர்ஷ்டம் நிலைச்சு நிக்கணும்னா குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். முடிஞ்சா உங்க குடும்பத்தோட போயிட்டு ஒரு முறை சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வீட்டுல எப்பவுமே நெய் தீபம் ஏத்தி வைங்க. அது உங்க வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் விரட்டிட்டு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் உங்க தொழிலையும் உங்க குடும்பத்திலையும் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரப்போகுது. யார் கண்பட்டும் உங்க சந்தோஷம் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மாசத்துல ஒரு நாள் கல் உப்பு சுத்தி போடுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா உங்களுக்கு தோணலாம். ஆனா இதோட பலன் ரொம்ப பெருசா இருக்கும். இவங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாலும் அதை அப்படியே உடனே நம்பிடாதீங்க. குறிப்பா உங்க வளர்ச்சி பிடிக்காத சில பேரு இந்த புது உறவை பத்தியோ இல்ல உங்க வேலை பத்தியோ உங்ககிட்ட தப்பா பேச வாய்ப்பு இருக்கு. அவங்களோட நோக்கமே உங்களை குழப்பி விடுறதுதான். நீங்க நல்லா இருக்கிறத பார்க்க முடியாத சில சொந்தக்காரங்க கூட இப்படி நடந்துக்கலாம். அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து ரொம்பவே தள்ளியே இருங்க. உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு முழுமையான விடிவு காலம் இப்ப வந்திருக்கு. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க தொடாத உயரமே இல்லைன்னு சொல்லலாம். உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க முன்னாடி ரொம்ப கம்பீரமா எந்த குறையும் இல்லாத ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு நாளா உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து நின்னு ஆலோசனை கேட்கற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரும். உங்க பேச்சுக்கு ஊருக்குள்ள ஒரு தனி மரியாதை கிடைக்கும். முந்தியெல்லாம் நீங்க நல்லது சொன்னா கூட அதை யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. உங்களை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய மதிப்பு இருக்கும். அந்த புது நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த நேரம் உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நல்ல அதிர்வலை இருக்கிறத நீங்களே ஆழமா உணர்வீங்க. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசவே தயங்கினவங்க எல்லாம் இப்ப அவங்களாவே தேடி வந்து உங்ககிட்ட பழகுவாங்க. உங்க சுபாவத்துல இருக்கிற அந்த உண்மையான அன்புக்கு இப்பதான் சரியான அங்கீகாரம் கிடைக்க போகுது. பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பண வரவு இருக்க போகுது. இத்தனை நாளா கையில காசு தங்கலையே, வர்ற பணம் எல்லாம் எப்படி போச்சுன்னே தெரியலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளி கூட இருக்காது. நீங்க தொடங்குற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுல ஒரு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பா சொந்தமா ஏதாவது தொழில் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இதுதான் ரொம்ப சரியான நேரம். உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்ட அந்த நபர் உங்க தொழில் முன்னேற்றத்துக்கும் ஒரு பெரிய பக்கபலமா ஒரு தூணா இருப்பாங்க. பல வருஷமா நீங்க அடைஞ்ச நஷ்டங்கள், ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் வட்டியும் முதலுமா சரி செய்யற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான லாபம் உங்களை தேடி வரப்போகுது. வராதுன்னு நினைச்சு கைவிட்ட பணம் கூட தானா உங்க கைக்கு வந்து சேரும். எல்லாத்துக்கும் மேலா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி எப்பவுமே குடிக்கொண்டிருக்கும். ராத்திரி தூங்க போகும்போது எந்த ஒரு கவலையும் குழப்பமும் இல்லாம நிம்மதியா தூங்குவீங்க. காலையில எழுந்திருக்கும் போதே இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிற ஒரு உற்சாகத்தோட எழுந்திருப்பீங்க. உங்க வாழ்க்கையோட நோக்கமே உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு சிந்தனை கண்ணீருக்கெல்லாம் சேர்த்து வச்சு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்க போகுது. அந்த பரிசை திறந்த மனசோட ஏத்துக்க பழகுங்க. உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் விட்டுடாதீங்க. இருட்டு முழுசா விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வீச போகுது. இனிமே வர்ற காலங்கள் எல்லாமே உங்களுக்கு எந்த குறையும் இல்லாத வசந்த காலம்தான். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே ரொம்ப சிறப்பா நடக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, மனசுக்குள்ள 1000 வலிகளை வச்சுக்கிட்டே வெளியில ரொம்ப இயல்பா சிரிப்பாங்க. யார்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரமா தங்களோட கஷ்டத்தை சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த உறவு கிட்ட நீங்க முழுசா ஒரு குழந்தையா மாறிடுவீங்க. இத்தனை வருஷமா நீங்க யார்கிட்டயும் சொல்ல முடியாத
தனியா உட்காந்து அழுத ரகசியங்களை எல்லாம் அவங்க கிட்ட ரொம்ப தயக்கமே இல்லாம சொல்லுவீங்க. அவங்க உங்களை எந்த ஒரு கேள்வியும் கேட்காம, உங்களை கொஞ்சம் கூட தப்பா எடை போடாம முழுசா காது கொடுத்து கேட்பாங்க. அந்த ஒரு நிமிஷம் உங்க மனசுல இருந்த பல வருஷ பாரம் அப்படியே இறங்கிடும். உங்க பேச்சிலேயே ஒரு பெரிய நிம்மதி தெரியும். இது வரைக்கும் உங்களை சுத்தி நீங்களே கட்டியிருந்த அந்த பெரிய சுவரை உடைச்சிட்டு வெளியே வருவீங்க. இது உங்களுக்கே ஒரு புது அனுபவமா ரொம்ப சிலிர்ப்பா இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, உங்க உடம்புலயும் மனசுலயும் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். இஷ்டம், குடும்ப பொறுப்பு இதெல்லாம் சேர்ந்து உங்களை சீக்கிரமே ரொம்ப முதிர்ச்சியான ஒரு ஆளா மாத்திருக்கும். எப்பவும் ஒரு சோர்வோட நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்குள்ள இப்ப திரும்பவும் ஒரு பெரிய சுறுசுறுப்பு வந்து ஒட்டிக்கொள்ளும். உங்களை பாக்குறவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன திடீர்னு இவ்வளவு பொலிவா மாறிட்டீங்கன்னு உங்ககிட்டயே கேட்பாங்க. ஏன்னா உங்க மனசுல இருந்த அந்த இறுக்கம் தளர்ந்து உண்மையான சந்தோஷம் உள்ள வரும்போது அது உங்க முகத்துல அப்படியே ஒரு தேஜஸா பிரதிபலிக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களை நீங்களே அழகுபடுத்திக்க ரொம்ப ஆசைப்படுவீங்க. உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாற்றம் எல்லாம் அந்த ஒரு தூய்மையான அன்பால மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த நேரத்துல உங்க அசுர வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் பார்த்து வயிறு எரியிற சில ஆட்களும் உங்க கண்ணில் படுவாங்க. இவங்க இவ்வளவு நல்லா இருக்காங்களேங்கிற பொறுமையின்மை அவங்க முகத்திலேயே அப்பட்டமா தெரியும். ஆனா நீங்க அவங்கள பார்த்து கொஞ்சமும் கோபப்படக்கூடாது. அவங்க உங்க சந்தோஷத்தை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா நீங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு உங்க வழியில நீங்க போய்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த அந்த நபர் உங்களுக்கு இந்த பக்குவத்தை ரொம்ப அழகா கத்துக் கொடுப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்காம உங்க இலக்கை நோக்கியும் உங்க நிம்மதியை நோக்கியும் மட்டும்தான் உங்க பயணம் இனிமே இருக்க போகுது. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்க இந்த பொன்னான காலத்தை யாருக்காகவும் நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. இந்த ஒரு கெட்ட எண்ணமும் கெட்ட பார்வையும் உங்களை இனிமே நெருங்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பலமான பாதுகாப்பு உங்களுக்கு கிடைச்சிடும். இவ்வளவு நாளா ஒரு கூட்டத்துல இருந்தா உங்களை யாருமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க. நீங்க ஏதாவது ஒரு நல்ல கருத்து சொன்னா கூட இவங்களுக்கு என்ன தெரியும்னு உங்களை ரொம்ப உதாசீனப்படுத்தி இருப்பாங்க. ஆனா இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற விந்து என்ன தெரியுமா? அந்த உதாசீனப்படுத்தின அத்தனை பேரும் உங்க முன்னாடி கை கட்டி நிக்கிற அளவுக்கு உங்க நிலைமை தலைகீழா மாறப்போகுது. அந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த நேரம். உங்க வார்த்தைக்கு ஒரு தனி சக்தி வந்துடும். நீங்க சாதாரணமா பேசினா கூட அதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும். உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்களுக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களை தேடி வந்து உதவி கேட்கற அளவுக்கு உங்க அந்தஸ்து ரொம்பவே உயர்ந்துடும். இதுக்கு முன்னாடி நீங்க பட்ட அவமானங்களுக்கெல்லாம் பிரபஞ்சம் கொடுக்க போற ஒரு பெரிய பதிலடி இதுதான். கடக ராசிக்காரங்களுக்கு இருக்கிற இன்னொரு சுபாவம் என்னன்னா, எப்பவுமே எதிர்காலத்தை பத்தின ஒரு பெரிய கவலை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறோமோன்னு நினைச்சே இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்காம விட்டுடுவீங்க. ஆனா அந்த புது நபர் உங்க கை பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த கவலை எல்லாம் காத்துல பறந்துடும். இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை அப்படியே முழுசா ஏத்துக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரொம்ப அழகா ரசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட அதை பார்த்து மனசார ரசிக்கிற அளவுக்கு உங்க மனசு ரொம்ப லேசாக்கிடும். உங்க தோல்ல இத்தனை காலமா சுமந்துகிட்டு இருந்த அந்த பெரிய சுமை இறங்குனதுக்கு அப்புறம் வாழ்க்கை எவ்வளவு இனிமையானதுன்னு நீங்க முழுசா உணர ஆரம்பிப்பீங்க. உங்க கண்ணோட்டமே ரொம்ப பாசிட்டிவா மாறிடும். உங்க அதிர்ஷ்ட கதவுகள் எல்லாம் ஒட்டு மொத்தமா திறக்க போற நேரம் இது. முந்தியெல்லாம் யாராவது உங்களை காயப்படுத்தினா கூட அவங்களுக்கே திரும்பவும் ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டு வந்து நிப்பீங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி ஏமாளியா இருக்க மாட்டீங்க. உங்க அன்புக்கு தகுதியானவங்க யாருன்னு ரொம்ப சரியா எடை போட கத்துக்குவீங்க. அந்த ஒரு நபர் உங்களுக்கு கொடுக்கற தைரியம் உங்களை ஒரு புது மனுஷனை செதுக்க போகுது. நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச இடங்களுக்கெல்லாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம போயிட்டு வருவீங்க. உங்க குடும்பத்துல இவ்வளவு நாளா இருந்த சிறு சிறு சண்டைகள் மனக்கசப்புகள் எல்லாம் பனி மாறி விலகிடும். அந்த ஒரு தூய்மையான அன்பால உங்க மொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா மாறப்போகுது. உங்களுக்கான அந்த ஒருத்தர், உங்களுக்காகவே பிறந்த அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போற அந்த தருணத்துக்காக முழு மனசோட காத்திருங்க. உங்களுக்கான பொற்காலம் தொடங்கிடுச்சு. கடகராசிக்காரங்களுக்கு இருக்கிற முக்கியமான குணமே யாராவது சின்னதா ஒரு உதவி செஞ்சா கூட அவங்கள உசுர கொடுத்து காப்பாத்துவாங்க. ஆனா அதே ஆட்கள் இவங்களை ஏமாத்துனா அந்த வலியை தாங்கிக்கவே மாட்டாங்க. இப்படிதான் உங்க வாழ்க்கை இத்தனை நாளா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இனிமே அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா இந்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்காகவே வரப்போற அந்த நபர் உங்க மனசு ஒரு கண்ணாடி மாதிரி படிச்சிருவாங்க. நீங்க சொல்ல வரத நீங்க வாய் திறந்து சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு முடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான அன்பை நீங்க உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி அனுபவிச்சதே இல்லைன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க.
உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட அதை துடைக்க அவங்க எப்பவும் தயாரா இருப்பாங்க. இவ்வளவு நாளா நீங்க அனுபவிச்ச அத்தனை தனிமைக்கும் வலிக்கும் இது ஒரு பெரிய முற்றுப்புள்ளியா அமைய போகுது. இந்த ஒரு உறவால உங்க பொருளாதார நிலைமை மட்டும் உயராது, உங்க சுபாவத்திலேயே ஒரு பெரிய தெளிவு வரப்போகுது. முந்தியெல்லாம் ஒரு காரியத்தை செய்யணும்னா 10 பேர்கிட்ட கேட்டு குழம்பி நிப்பீங்க. நம்மளால இது முடியுமான்னு உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஆனா இப்போ நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தீர்க்கமா இருக்கும். அந்த புது நபர் உங்களுக்கு கொடுக்கிற தைரியத்துல எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நீங்க ஒரு பெரிய மலை மாதிரி உறுதியா நிப்பீங்க. உங்களை பார்த்து பரிதாபப்பட்டவங்க எல்லாம் இப்போ உங்க தைரியத்தை பார்த்து பிரமிச்சு போற அளவுக்கு உங்க நடவடிக்கைகள் அடியோடு மாறிடும். உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். உங்க முகத்துல இருக்கிற அந்த ஒளிய பார்த்து உங்க சொந்தக்காரங்களே உங்ககிட்ட வந்து என்ன விசேஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வெளியில நல்லா தெரியும். கடைசியா நீங்க முழுசா நம்ப வேண்டியது உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தை தான். இவ்வளவு நாள் கஷ்டத்துல உங்களை முழுக விடாம காப்பாத்துன உங்க குலதெய்வம் இப்போ இந்த புது உறவு மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுது. அதனால எக்காரணத்தை கொண்டும் சாமி கும்பிடுறத மட்டும் குறைச்சிக்காதீங்க. காலையில எழுந்த உடனே மனசார வேண்டிக்குங்க. உங்க மனசுல இருக்கிற பழைய கவலைகள், துரோகங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு உறுதியா நம்புங்க. நீங்க செஞ்ச புண்ணியம், மத்தவங்களுக்கு செஞ்ச உதவி எதுவுமே வீண் போகல. அது எல்லாமே ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமா உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ஏப்ரல் மாசம் உங்க தலையெழுத்தையே ரொம்ப அழகா தங்கத்துல எழுத போற மாசம். ரொம்ப நம்பிக்கையோட இருங்க. நீங்க ஆசைப்பட்ட அந்த குறையில்லாத வாழ்க்கை உங்களை தேடி வந்துடுச்சு. வர்ற காலங்கள் எல்லாமே உங்களுக்கு வசந்த காலம்தான். கடகராசிக்காரங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய தலைவலி என்னன்னா, செஞ்ச வேலைக்கு சரியான பலன் கிடைக்காம போறதுதான். ராப்பகலா முழிச்சு அடுத்தவங்களுக்காக உழைச்சு கொட்டுவீங்க. ஆனா கடைசியில பேர் வாங்குறது வேற யாரோ ஒருத்தரா இருப்பாங்க. அந்த ஏமாற்றம் இனிமே உங்க வாழ்க்கையில வரவே வராது. ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் வரப்போற அந்த குறிப்பிட்ட நபர் உங்க திறமைய வெளியுலகத்துக்கு கொண்டு வரதுல ஒரு பெரிய பாலமா இருப்பாங்க. நீங்க செய்யற சின்ன வேலைக்கு கூட பெரிய அளவுல அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்க தொழில்ல ஒரு புது உத்வேகம் பிறக்கும். இவ்வளவு நாளா மூலையில முடங்கி கிடந்த உங்க வியாபாரம் இப்போ 4 திசையிலையும் கிளைவிட்டு வளரப்போகுது. உங்களை வளர விடாம தடுத்த அத்தனை தடைகளையும் அந்த உறவு ரொம்ப சுலபமா உடைச்சு எரிஞ்சிடும். உங்க பேரை கேட்டாலே சிலருக்கு வயிறு எரியற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்க கைராசி அப்படிப்பட்டது. இப்போ அதுக்கு சரியான நேரம் வந்தாச்சு. அதே மாதிரி உங்க குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ஒரு பெரிய வசந்தம் வீச போகுது. சொந்த பந்தம் எல்லாம் உங்களை ஒதுக்கி வச்ச காலம் போய் இப்போ உங்க வீட்டை தேடி வந்து விசேஷங்களுக்கு கூப்பிடுவாங்க. வீட்டுல எப்பவுமே சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். நீங்க ரொம்ப நாளா சேர்த்து வைக்கணும்னு நினைச்ச பணம் இப்போ உங்க வங்கி கணக்குல பத்திரமா சேரும். யார்கிட்டையும் போய் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியமே இனிமே உங்களுக்கு வராது. ஆடம்பரமான உடைகள் வாங்கணும், நகை நட்டு வாங்கணும்னு உங்களுக்குள்ள இருந்த ஆசைகள் எல்லாம் இப்போ எந்த தடையும் இல்லாம நிறைவேறும். உங்க தேவைகளை நீங்களே பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் உங்களுக்கு அடிக்க போகுது. அந்த நபர் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்க மேல எந்த ஒரு கெட்ட பார்வையும் விழாது. உங்க நிம்மதியை கெடுக்க நினைச்சவங்கெல்லாம் அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு காலம் ஒரு பெரிய பாடத்தை அவங்களுக்கு கத்து கொடுக்கும். இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டம், சிந்தன கண்ணீர், தூக்கமில்லாத ராத்திரிகள் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பிரபஞ்சம் ஒரு பெரிய பரிசை உங்களுக்கு தரப்போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். பழைய நினைவுகளை சுமந்துக்கிட்டு எப்பவுமே கவலைப்படுறதை விட்டுட்டு வரப்போற இந்த நல்ல காலத்தை முழு மனசோட வரவேற்க தயாராகுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கைய மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையும் ரொம்ப அழகா மாத்த போகுது. இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து உங்க தலையெழுத்து ரொம்ப சிறப்பா அமைய போகுது. உங்களுக்கான நேரம் வந்துடுச்சு. இனிமே எல்லாமே உங்க கைவசமா மாறும். எந்த சூழ்நிலையிலும் உங்க நம்பிக்கையை மட்டும் தளர விடாதீங்க. நிம்மதியும் வெற்றியும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, கடகராசி அன்பர்கள் பொதுவாவே எந்த ஒரு புது காரியத்துல இறங்குறதுக்கும் ரொம்ப தயங்குவீங்க. நம்ம சேமிப்பு கரைஞ்சிருமோ, இல்ல இதுல ஏதாவது நஷ்டம் வந்துடுமோன்னு ரொம்ப பயப்படுவீங்க. ஆனா இப்போ அப்படி இருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போற அந்த புது நபர் கொடுக்கற ஊக்கம் உங்களை ரொம்ப தைரியமா முடிவெடுக்க வைக்கும். ஆச்சரியம் என்னன்னா, நீங்க எடுக்கிற அந்த முடிவு உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது. இதுக்கு முன்னாடி யார் பேச்ச கேட்டும் நீங்க இந்த அளவுக்கு துணிஞ்சு எந்த விஷயத்திலயும் இறங்கி இருக்க மாட்டீங்க. ஆனா அவங்க மேல நீங்க வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களை சமுதாயத்துல ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போக போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு திடீர்னு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு வாயடிச்சு போய் நிப்பாங்க.
அதே மாதிரி பழைய நினைவுகள்ல இருந்து நீங்க முழுசா வெளியே வர போற பொன்னான நேரம் இது. முந்தி எல்லாம் சும்மா உட்கார்ந்துருக்கும் போது கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கசப்பான சம்பவங்களை நினைச்சுக்கிட்டு கண்ணீர் விடுவீங்க. நம்மள இப்படி ஏமாத்திட்டாங்களே, நம்ம உண்மையான அன்புக்கு யாருமே மதிப்பளிக்கலையேன்னு உங்க மனசுக்குள்ளேயே ரொம்ப குமுறுவீங்க. ஆனா அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையிற அந்த நொடியில இருந்து பழைய குப்பைகளை எல்லாம் தூக்கி வெளியே போடுற மாதிரி உங்க மனசுல இருந்து எல்லா வலியையும் தூக்கி எரிஞ்சிருவீங்க. இனிமே கடந்து போனதை பத்தி எந்த கவலையும் உங்களுக்கு துளி கூட இருக்காது. உங்க கண்ணு முன்னாடி நிக்கிற அந்த அழகான எதிர்காலத்தை மட்டும்தான் நீங்க ரொம்ப சந்தோஷமா பார்க்க போறீங்க. உங்க மனசு ரொம்ப லேசாகி காத்துல மிதக்கிற மாதிரி ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். இவங்க ஒட்டுமொத்த தலையெழுத்துமே இந்த ஏப்ரல் மாசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது. இத்தனை வருஷமா இருட்டுக்குள்ள தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு பிரபஞ்சம் காட்ட போற ஒரு பெரிய வெளிச்சம்தான் இந்த புது உறவு. உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காகவே உயிரை கொடுக்கிற ஒரு ஜீவன் உங்க கூடவே நிழல் மாதிரி இருக்க போகுது. நீங்க பட்ட கஷ்டம், செஞ்ச தியாகம், தூக்கம் இல்லாத ராத்திரிகள் எதுவுமே வீண் போகல. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு தான் இந்த காலகட்டம். உங்க குலதெய்வத்தை எப்பவுமே மனசார வேண்டிக்குங்க. எந்த ஒரு கெட்ட எண்ணங்களையும் பயத்தையும் மனசுக்குள்ள கொஞ்சமும் அனுமதிக்காதீங்க. முழு நம்பிக்கையோட உங்களை தேடி வரப்போற இந்த நல்ல காலத்தை வரவேற்க தயாராகுங்க. உங்களுக்கான வசந்த காலம் வந்துடுச்சு. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் ஜெயம்தான். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.